ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள். ஹபஷாவில் அடைக்கலம். நபித்துவத்தின் 4ஆம் ஆண்டு நடுவில் அல்லது இறுதியில் முஸ்லிம்கள் மீது நிராகரிப்பவர்கள் வரம்பு மீற ஆரம்பித்தனர். தொடக்கத்தில் குறைவாக தென்பட்ட துன்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றன. 5ஆம் ஆண்டின் நடுவில் சோதனைகள் மலையாக உருவெடுக்கவே அதிலிருந்து விடுதலை பெற வழி என்னவென்று சிந்திக்கத் தொடங்கினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹுடைய பூமி நெருக்கடியானதல்ல, எனவே இடம்பெயரும் ஹிஜ்ராவின் வழியை தேர்ந்தெடுங்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்ட அத்தியாயம் ஜுமரில் உள்ள 10வது வசனம் இறங்கியது. இம்மையில் நன்மை செய்தவர்களுக்கு மறுமையில் நன்மைதான் கிடைக்கும். அல்லாஹுடைய பூமி மிக்க விசாலமானது. நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றியே அதிகமாக கொடுக்கப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 10. ஹபஷாவின் மன்னராக இருந்த அஸ்மஹா நஜ்ஜாஷி நீதமானவர். அவர் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவே உயிரையும் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ள ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்யுமாறு முஸ்லிம்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி நபி தோழர்களில் ஒரு குழுவினர் முதலாவதாக ஹபஷாவிற்கு நாடு துறந்து செல்ல இருந்தார்கள். இதனை குறைஷியர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இரவின் நடுநிசியில் புறப்பட்டு ஷுஐபா துறைமுகத்தை அடைந்தனர். வியாபார கப்பல்கள் 2 அங்கு முகாமிட்டிருந்தன. எப்படியோ மோப்பம் பிடித்த குறைஷிகள் இவர்களை தேடி அந்த துறைமுகத்திற்கு வந்துவிட்டார்கள். அதற்குள் முஸ்லிம்கள் வியாபார கப்பல்கள் ஏறி ஹபஷாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள். இதனால் குறைஷிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். நாடு துறந்து சென்ற குழுவில் 12 ஆண்களும் 4 பெண்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு தலைவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இந்த பயணத்தில் அவர்களின் மனைவியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ருக்கையாவும் ரலியல்லாஹு அன்ஹா உடன் இருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய இருவருக்கு பின் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரா செய்த முதல் குடும்பம் இதுதான் என்று இவ்விருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் அருளால் முஸ்லிம்கள் ஹபஷாவில் வாழ்வை நிம்மதியாக கழித்தார்கள். இது நபித்துவம் பெற்ற 5ஆம் ஆண்டின் ரஜப் மாதத்தில் நடைபெற்றது. ஆதாரம் ஜாதுல் மஆத். இணை வைப்பவர்களும் சிரம் பணிந்தனர். அந்த ஆண்டு ரமலான் மாதம் ஓர் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித பள்ளிக்கு சென்றார்கள். அங்கு குறைஷியரும் அவர்களது தலைவர்களும் கொண்ட பெருங்கூட்டம் ஒன்று குழுமியிருந்தது. திடீரென அவர்களுக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி அத்தியாயம் அன்-நஜ்மை ஓதினார்கள். நிராகரிப்பவர்கள் இதற்கு முன் குர்ஆன் வசனங்களை கேட்டதில்லை. அதற்கு காரணம், குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள், அது ஓதப்படும் போது வீண் செயல்களில் ஈடுபடுங்கள் என்று அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு கூறி வந்ததுதான். நிராகரிப்பவர்களின் இந்த கூற்றை பற்றி நிராகரிப்பவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இந்த குர்ஆனை உங்கள் காதாலும் கேட்காதீர்கள். எவர்கள் அதனை ஓதிய போதிலும் நீங்கள் அச்சமயம் சப்தமிட்டு அதில் குழப்பம் உண்டு பண்ணினால் நீங்கள் வென்று விடுவீர்கள் என்றும் கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 26 என்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை திடீரென ஓத இனிமையான இறைவசனங்கள் அவர்களது காதுகளை வருடின. இதுவரை கேட்டவற்றில் இத்துணை மதுரமான செவிக்கு இன்பத்தை தரும் சொற்றொடர்களை அவர்கள் இதற்கு முன் கேட்டதில்லை. அல்லாஹுவின் அந்த வசனங்கள் அவர்களை மிகவும் கவர்ந்தன. அவர்களது உணர்வுகளை அந்த வசனங்கள் முழுமையாக ஆட்கொண்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை அவர்கள் மெய்மறந்து கேட்டனர். நஜ்ம் அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் கேட்போரின் உள்ளத்தை கிடுகிடுக்கச் செய்யும் கோடை இடியாக விளங்குகிறது. இறுதியில் அல்லாஹுவுக்கு தலை சாயுங்கள், அவனை வணங்குங்கள் என்ற வசனத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரம் பணிந்தார்கள். ஆரம்பம் முதல் இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் இறை வசனங்களால் கவரப்பட்டு தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தாம் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சுஜூதில் வீழ்ந்தனர். யதார்த்தத்தில் சத்தியத்தின் ஈர்ப்பு பெருமை கொண்ட அவர்களின் உள்ளங்களில் உள்ள பிடிவாதத்தை தவிடுபொடியாக்கியது. எனவேதான் தங்களை கட்டுப்படுத்த இயலாமல் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுஜூதில் வீழ்ந்தார்கள். அல்லாஹுடைய வசனத்தின் மகிமை
அவர்களது கடிவாளத்தை திருப்பிவிட்டதை உணர்ந்த அவர்கள் மிகவும் கைசேதமடைந்தார்கள். அந்த உணர்வை அழிப்பதற்கு உண்டான முழு முயற்சியை செய்தார்கள். இந்த சம்பவத்தில் கலந்து கொள்ளாத இணை வைப்பவர்கள் நாலா புறங்களில் இருந்தும் அச்செயலை கண்டித்ததுடன் பழித்தும் பேசினார்கள். இதனால் சிரம்பணிந்த இணை வைப்பவர்கள் தங்களின் இச்செயலை நியாயப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு கதையை கட்டிவிட்டார்கள். அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது சிலைகளை கண்ணியப்படுத்தும் விதமாக நாம் எப்போதும் கூறி வரும் தில்கல் கரானிக்குல் உலா வ இன்ன ஷஃபாஅத்தஹுன்ன லதுர்தஜா என்பதை ஓதினார்கள். அதனால்தான் நாங்கள் சுஜூது செய்தோம் என்று கதை கட்டினார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், இவையெல்லாம் எங்களின் உயர்ந்த சிலைகள், அவற்றின் சிபாரிசு நிச்சயமாக ஆதரவு வைக்கப்படும். பொய் சொல்வதை தொழிலாகவும் சூழ்ச்சி செய்வதை வழக்கமாகவும் கொண்ட அந்த கூட்டம் இவ்வாறு செய்தது ஒரு ஆச்சரியமான விஷயமே அல்ல. முஹாஜிர்கள் திரும்புதல். இணை வைப்பவர்கள் சுஜூது செய்த விஷயம் ஹபஷாவில் இருந்த முஸ்லிம்களுக்கு குறைஷிகள் முஸ்லிமாகிவிட்டனர் என்று உண்மைக்கு புறமான தகவலாய் சென்றடைந்தது. அதனால் அதே ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் அந்த முஸ்லிம்கள் மக்காவிற்கு திரும்பினார்கள். மக்காவிற்கு சற்று முன்னதாகவே உண்மை நிலவரம் முஸ்லிம்களுக்கு தெரிய வந்தவுடன் சிலர் ஹபஷாவிற்கே திரும்பிவிட்டார்கள். சிலர் எவருக்கும் தெரியாமல் மக்காவிற்குள் சென்று விட்டார்கள். மற்றும் சிலர் குறைஷிகள் சிலரின் பாதுகாப்பில் மக்காவிற்குள் நுழைந்தார்கள். மெல்ல மெல்ல குறைஷிகள் இவர்களையும் மற்ற முஸ்லிம்களையும் கடுமையாக வேதனை செய்தார்கள். அவர்களது நெருங்கிய உறவினர்களும் கூட அவர்களுக்கு கொடுமை செய்தார்கள். இந்த நிலையில் மறுமுறையும் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செல்லுங்கள் என தங்களது தோழர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டிய கட்டாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இரண்டாவது ஹிஜ்ரா. முஸ்லிம்கள் பெருமளவில் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செல்ல ஆயத்தமானார்கள். ஆனால் இந்த இரண்டாவது ஹிஜ்ரா முந்தைய ஹிஜ்ராவை விட மிகச் சிரமமாகவே இருந்தது. முஸ்லிம்களின் இப்பயணத்தை குறைஷிகள் அறிந்து கொண்டதால் அத்திட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமான முயற்சியில் இறங்கினார்கள். ஆனால் அல்லாஹுவின் அருளால் பயணம் அவர்களுக்கு சாதகமாகி நிராகரிப்பவர்கள் தங்களது திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னதாகவே பயணத்தை துரிதப்படுத்தி ஹபஷா மன்னர் நஜ்ஜாஷியை அடைந்தார்கள். இந்த முறை 83 ஆண்களும் 18 அல்லது 19 பெண்களும் ஹபஷா சென்றார்கள். சிலர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பயணத்தில் செல்லவில்லை, எனவே ஆண்களில் 82 நபர்கள்தான் என்றும் கூறுகிறார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். குறைஷியர்களின் சூழ்ச்சி. முஸ்லிம்கள் தங்களது உயிருக்கும் மார்க்கத்திற்கும் பாதுகாப்புள்ள இடமான ஹபஷாவில் நிம்மதியாக வசிப்பது இணை வைப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர்களில் நுண்ணறிவும் வீரமும் மிக்க அம்ரு இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபு ரபியா ஆகிய இருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் நஜ்ஜாஷியையும் அவரது மத குருக்களையும் சந்தித்து பேசி முஸ்லிம்களை நாடு கடத்தும்படி வேண்டுகோள் வைக்கும் போது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு மதிப்புமிக்க வெகுமதிகளுடன் ஹபஷா அனுப்பி வைத்தார்கள். முதலில் அந்த இருவரும் மத குருக்களிடம் சென்று அவர்களுக்குரிய அன்பளிப்புகளை கொடுத்து முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்காக தகுந்த காரணங்களை கூறினார்கள். அந்த மத குருக்களும் அதனை ஏற்று முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்கு நஜ்ஜாஷியிடம் ஆலோசனை கூறுவோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். பிறகு அந்த இருவரும் நஜ்ஜாஷியிடம் வந்து அவருக்குரிய அன்பளிப்புகளை சமர்ப்பித்து அவரிடம் இது குறித்து பேசினார்கள். அரசே, தங்கள் நாட்டுக்கு சில அறிவற்ற வாலிபர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் தங்களது இனத்தவர்களின் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டவர்கள். உங்களது மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கும் நமக்கும் தெரியாத ஒரு புதிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். இவர்களது இனத்தில் உள்ளவர்கள், அதாவது இந்த வாலிபர்களின் பெற்றோர்கள், பெற்றோர்களின் சகோதரர்கள், நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் இவர்களை அழைத்து வருவதற்காக எங்களை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை நன்கு கண்காணிப்பவர்கள், பாதுகாப்பவர்கள். அவர்களை பற்றி இவர்கள் கூறிய குறைகளை, நிந்தனைகளை அவர்களே நன்கறிந்தவர்கள். ஆகவே நீங்கள் அவர்களை எங்களுடன் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள். உடனே அங்கிருந்த மத குருக்களும், அரசே, இவ்விருவரும் உண்மைதான் கூறுகிறார்கள், அவர்களை இவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்களது இனத்தவர்களிடம் இவர்கள் அவர்களை அழைத்துச் செல்வார்கள் என்றார்கள். ஆனால் இப்பிரச்சனையை தீர விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து நஜ்ஜாசி முஸ்லிம்களை அவைக்கு வரவழைத்தார். எதுவாக இருப்பினும் உண்மையே சொல்ல வேண்டும் என்ற ஒரே முடிவில் முஸ்லிம்கள் அங்கு சென்றார்கள். முஸ்லிம்களிடம், உங்களது இனத்தை விட்டு பிரிந்து எனது மார்க்கத்தையும் மற்றவர்களின் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புதுமையான மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீர்களே, அது என்ன மார்க்கம் என்று நஜ்ஜாஷி கேட்டார். முஸ்லிம்களின் பேச்சாளராக இருந்த ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார்கள். அரசே, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம்.
சிலைகளை வணங்கினோம், இறந்த பிராணிகளை சாப்பிட்டோம், மானக்கேடான காரியங்களை செய்தோம், உறவுகளை துண்டித்து அண்டை வீட்டாருக்கு கெடுதிகள் விளைவித்து வந்தோம். எங்களில் உள்ள எளியோரை வலியோர் விழுங்கி வந்தார்கள், அழித்து வந்தார்கள். இப்படியே நாங்கள் வாழ்ந்து வரும்போதுதான் எங்களில் உள்ள ஒருவரையே அல்லாஹ் எங்களுக்கு தூதராக அனுப்பினான். அவரின் வம்சத்தையும் அவர் உண்மையாளர், நம்பகத்தன்மை மிக்கவர், மிக ஒழுக்கச்சிலர் என்பதையும் நாங்கள் நன்கு அறிவோம். நாங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். நாங்களும் எங்களது மூதாதையர்களும் வணங்கி வந்த கற்சிலைகள், புனித ஸ்தலங்கள் போன்றவற்றிலிருந்து நாங்கள் விலக வேண்டும். உண்மையே உரைக்க வேண்டும். அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடை செய்தவற்றையும் கொலை குற்றங்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என அந்த தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் மானக்கேடானவை, பொய் பேசுதல், அனாதையின் சொத்தை அபகரித்தல், பத்தினியான பெண்கள் மீது அவதூறு போன்றவற்றிலிருந்து எங்களை தடுத்தார். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, தொழ வேண்டும், ஏழை வரி ஜக்காத் கொடுக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்றும் அந்த தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஜாஃபர் இன்னும் பல இஸ்லாமிய கடமைகளை பற்றி விவரங்களை கூறினார். நாங்கள் அவரை உண்மையாளராக நம்பினோம், அவரை விசுவாசித்தோம், அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றினோம். அல்லாஹ் ஒருவனையே வணங்க ஆரம்பித்தோம், அவனுக்கு இணை வைப்பதை விட்டுவிட்டோம். அவன் எங்களுக்கு விலக்கியதிலிருந்து விலகிக் கொண்டோம், அவன் எங்களுக்கு ஆகுமாக்கியதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். இதனால் எங்களது இனத்தவர் எங்கள் மீது அத்துமீறுகிறார்கள், எங்களை வேதனை செய்கிறார்கள். அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு சிலைகளை வணங்க வேண்டும், முன்பு போலவே கெட்டவற்றை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்து எங்களை எங்களது மார்க்கத்திலிருந்து திருப்ப முயற்சிக்கிறார்கள். எங்களை அடக்கி அநியாயம் செய்து நெருக்கடியை உண்டாக்கி எங்களது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் மார்க்க மத சுதந்திரத்திற்கும் அவர்கள் தடையான போது உங்களது நாட்டுக்கு நாங்கள் வந்தோம், உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், உங்களிடம் தங்குவதற்கு விருப்பப்பட்டோம். அரசே, எங்களுக்கு இங்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று நம்புகிறோம் என இவ்வாறு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கூறி முடித்தார்கள். அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர் கொண்டு வந்த ஏதாவது உம்மிடம் இருக்கிறதா என்று ஜாஃபரிடம் நஜ்ஜாஷி வினவினார். அதற்கு ஜாஃபர் ஆம் இருக்கின்றது என்றார். நஜ்ஜாஷி, எங்கே எனக்கு அதை காட்டு என்றார். காஃப் ஹ ய ஐன் சாத் என தொடங்கும் மரியம் எனும் அத்தியாயத்தின் முற்பகுதியை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தாடி நனையும் அளவு நஜ்ஜாஷி அழுதார். அவையில் உள்ளவர்களும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதியதை கேட்டு தங்களின் கையில் உள்ள ஏடுகள் நனையும் அளவு அழுதார்கள். பிறகு நஜ்ஜாஷி, இதுவும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கமும் ஒரே மாடத்திலிருந்து வெளியானது. முஸ்லிம்களை அழைக்க வந்த இருவரையும் நோக்கி, நீங்கள் இருவரும் சென்று விடுங்கள், உங்களிடம் நான் இவர்களை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறினார். அவையில் இருந்த எவரும் அந்த இருவரிடமும் பேசுவதற்கு தயாராகவில்லை. அந்த இருவரும் வெளியேறி வந்தவுடன் அம்ரு இப்னு ஆஸ் தமது நண்பர் அப்துல்லா இப்னு அபு ரபியாவிடம், அல்லாஹ் மீது சத்தியமாக இவர்களை அடியோடு வேறறுப்பதற்கு உண்டான வேலையை நான் நாளை செய்வேன் என்று கூறினார். ஆனால் அப்படி செய்துவிடாதே, அவர்கள் நமக்கு மாறு செய்தாலும் நமது இரத்த பந்தங்களே ஆவார்கள் என்று அப்துல்லா கூறினார். ஆனால் அம்ரு தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. மறுநாள் அம்ரு நஜ்ஜாஷியிடம் வந்து, அரசே, இவர்கள் ஈசாவின் விஷயத்தில் அபாண்டமான வார்த்தையை கூறுகிறார்கள் என்று கூறினார். அப்படியா? அவர்கள் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் நஜ்ஜாஷி. இதை அறிந்தவுடன் சற்று பயம் ஏற்பட்டாலும் உண்மையே சொல்ல வேண்டும் என்ற முடிவுடன் முஸ்லிம்கள் அவைக்கு வந்தனர். நஜ்ஜாஷி அவர்களிடம் அது பற்றி விசாரணை செய்தார். எங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியதைத்தான் நாம் அவர் விஷயத்தில் கூறுகிறோம். அவர் அல்லாஹ்வின் அடிமை, அவனது தூதர், அவனால் உயிர் ஊதப்பட்டவர், கண்ணியமிக்க கன்னிப்பெண் மரியமுக்கு அல்லாஹ்வின் சொல்லால் பிறந்தவர் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நஜ்ஜாஷி கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து, அல்லாஹுவின் மீது சத்தியமாக மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை என்றார். இதை கேட்ட அவர் மதகுருமார்கள் முகம் சுளித்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் முகம் சுளித்தாலும் இதுதான் உண்மை என்று நஜ்ஜாஷி கூறிவிட்டார். பிறகு நஜ்ஜாஷி முஸ்லிம்களை நோக்கி, நீங்கள் செல்லலாம், எனது பூமியில் நீங்கள் முழு பாதுகாப்பு பெற்றவர்கள். உங்களை ஏசியவர் தண்டனைக்குரியவர், உங்களை ஏசியவர் தண்டனைக்குரியவர், உங்களை ஏசியவர் தண்டனைக்குரியவர். தங்கத்தின் மலையை எனக்கு கொடுத்தாலும் உங்களை துன்புறுத்த நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார்.
தனது அவையில் உள்ளவர்களிடம் அந்த இருவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்புகளை அவர்களிடமே திரும்ப கொடுத்து விடுங்கள், எனக்கு அதில் எவ்வித தேவையும் இல்லை. அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹ் முன்னர் பறிபோன எனது ஆட்சியை எனக்கு மீட்டு தந்த போது என்னிடமிருந்து அவன் லஞ்சம் வாங்கவில்லை. எனவே நான் அவன் விஷயத்தில் லஞ்சம் வாங்குவேனா? எனக்கு எதிராக அல்லாஹ் கிளர்ச்சியாளர்களுக்கு உதவாத போது அவனுக்கு எதிராக நான் பிரச்சனையாளர்களுக்கு உதவுவேனா? எனக்கு எதிராக என் எதிரிகளுக்கு அவன் உதவி செய்யாத போது அவனுக்கு எதிராக நான் அவனது எதிரிகளுக்கு உதவி செய்வேனா என்று கூறினார். இச்சம்பவத்தை அறிவிக்கும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அந்த இருவரும் அங்கிருந்து கேவலப்பட்டு வெளியேறினார்கள். அவர்களது அன்பளிப்புகளும் திரும்ப கொடுக்கப்பட்டன. நாங்கள் சிறந்த நாட்டில் சிறந்த தோழமையில் அவரிடம் தங்கியிருந்தோம். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி அவர்கள் மீது கொலை முயற்சி. ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களை திரும்ப கொண்டு வருவதில் தோல்வியுற்ற இணை வைப்பவர்கள் கடும் கோபத்திலும் குரோதத்திலும் பொங்கி எழுந்தார்கள். மக்காவில் மீதமிருந்த முஸ்லிம்களின் மீது தங்களது அட்டூழியங்களை கட்டவிழ்த்து விட்டதுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கெடுதிகள் பல செய்ய துவங்கினார்கள். அவர்களின் செயல்பாடுகளை கவனிக்கும் போது அவர்களின் எண்ணப்படி இக்குழப்பத்திற்கு வேறாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டவே அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஹிஜ்ரா செய்தவர்கள் போக மக்காவில் முஸ்லிம்கள் மிக குறைவாகவே எஞ்சியிருந்தார்கள். அவர்களில் சிலர் சரியான பக்கபலத்துடனும் கோத்திர பாதுகாப்புடனும் இருந்தார்கள். மற்றும் சில முஸ்லிம்கள் சிலரின் அடைக்கலத்திலும் பாதுகாப்பிலும் இருந்தார்கள். ஆனால் எவரும் தங்களது இஸ்லாமை வெளிப்படுத்த துணிவின்றி மறைத்தும் வம்பர்களின் கண்களிலிருந்து முடிந்த அளவு மறைந்தும் ஒதுங்கியும் வாழ்ந்தார்கள். இவர்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்த போதிலும் நிராகரிப்பவர்களின் தொந்தரவிலிருந்து முழுமையாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அந்த அக்கிரமக்காரர்களின் கண்களுக்கு முன்பாகவே தொழுது வந்தார்கள். வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து வந்தார்கள். இதை யாராலும் தடுக்க முடியவில்லை. எந்த ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பணியிலிருந்து திருப்பிவிடவும் முடியவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு, ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுங்கள், மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 94 என்று கட்டளையிட்டிருந்தான். ஆகவே இணை வைப்பவர்கள் நாடும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு அளித்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இயற்கையாக இருந்த பயமும் அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்த பாதுகாப்பு கண்ணியம் ஆகியவற்றால் வெளிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்சிக்க அவர்களால் முடியவில்லை. மேலும் ஹாஷிம் கிளையார்கள் தங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விடுவார்கள் என்பதையும் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி இணை வைப்போரின் மத தலைமைத்துவத்தையும் சிலை வணக்க கலாச்சாரத்தையும் தவிடுபொடியாக்கியது. இதன் காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையூறுகள் பல செய்யத் தொடங்கினார்கள். இக்காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பதை ஹதீஸ் மற்றும் வரலாற்று நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அவற்றுள் ஒன்று, அபூ லஹபின் மகன் உதைபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அத்தியாயம் அந்நஜ்மை ஓதி காண்பித்து, இதை நான் மறுக்கிறேன் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களது சட்டையை கிழித்து அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பினான். ஆனால் எச்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழவில்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, உனது மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அவர்கள் இந்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். இச்சம்பவத்திற்கு பிறகு ஹுதைபா குறைஷியர்கள் சிலருடன் மக்காவிலிருந்து பயணமானான். ஷாம் நாட்டின் ஜர்கா என்ற இடத்தில் தங்கிய போது அன்றிரவு ஒரு சிங்கம் அவர்களை சுற்றி சுற்றி வந்தது. அப்போது உதைபா, எனது சகோதரனின் நாசமே, அல்லாஹின் மீது சத்தியமாக முஹம்மது எனக்கு எதிராக வேண்டிக் கொண்டது போல் இந்த சிங்கம் என்னை தின்றே முடிக்கும். நானோ ஷாமில் இருக்கின்றேன். அவர் மக்காவில் இருந்து கொண்டே என்னை கொன்றுவிட்டார் என்று கூச்சலிட்டான். பிறகு அவனை தங்களுக்கு நடுவில் ஆக்கிக்கொண்டு மற்றவர்கள் அவனை சுற்றி தூங்கினார்கள். ஆனால் இரவில் அந்த சிங்கம் அவர்களை தாண்டி சென்று உதைபாவின் கழுத்தை கடித்து குதறி கொன்றுவிட்டது. ஆதாரம் தலாயிலுன் நுபுவா. 2, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும்போது அவர்களுடைய பிடரியின் மீது உக்பா இப்னு அபு முஈத் மிக அழுத்தமாக மிதித்தான். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விழிகள் பிதுங்கியது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வம்பர்கள் கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் சம்பவத்தை சான்றாக இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், குறைஷிகள் அஜருல் அஸ்வத்திற்கு அருகில் குழுமி இருந்தார்கள். நானும் அங்கு இருந்தேன். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, இவர் விஷயத்தில் நாம் பொறுமை காத்தது போன்று வேறு எதற்கும் நாம் பொறுமை காத்ததில்லை, இவர் விஷயத்தில் நாம் எல்லை மீறி சகித்து விட்டோம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்கினார்கள். காபாவை சுற்றி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு அருகில் நடந்தபோது குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்தலாக பேசினார்கள். நபி அவர்கள் முகத்தில் அதன் மாற்றத்தை நான் பார்த்தேன். இரண்டாவது முறையாக அவர்களுக்கு அருகில் வந்தபோது மீண்டும் அவ்வாறே குத்தலாக பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று விட்டார்கள். குறைஷிகளே, நான் சொல்வதை நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறீர்களா? எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை பலியிட்டு விடும் முடிவை கொண்டு வந்துள்ளேன். அதி விரைவில் உங்களது கதை முடிந்துவிடும் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் திடுக்கிட்டார்கள். தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நிச்சயம் நிகழும் என்பதை உணர்ந்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடூரமாக நடந்தவர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகிய முறையில் சாந்தப்படுத்தினார். அல்லாஹின் மீது சத்தியமாக நீங்கள் அறிவியனர் அல்லர், அபுல் காசிமே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறி சமாதானப்படுத்தினர். மறுநாளும் அவ்வாறே ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பாய்ச்சலாக நபி அவர்கள் மீது பாய்ந்தார்கள். அவர்களில் ஒருவன் நபி அவர்களின் போர்வையை பிடித்து இழுத்தான். அவனிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டார்கள். பிறகு அனைவரையும் அங்கிருந்து விலக்கிவிட்டார்கள். இதுதான் நான் பார்த்ததில் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிய மிக கொடூரமான நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சியை அறிவிக்கும் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் வருவதாவது, உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இணை வைப்பவர்கள் நபி அவர்களுடன் அரக்கத்தனமாக நடந்து கொண்டவற்றில் மிக கொடூரமான ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நபி அவர்கள் காபாவில் அஜருல் அஸ்வத்திற்கு அருகில் தொழுது கொண்டிருந்த போது உக்பா இப்னு அபு மொய்த் அங்கு வந்து தனது மேலாடையை நபி அவர்களின் கழுத்தில் போட்டு மிக கடினமாக இறுக்கினான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து வந்து அவனது புஜத்தை பிடித்து தள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் அவனை விலக்கிவிட்டு, தனது இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இச்சம்பவத்தை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உக்பா இவ்வாறு கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த போது, உங்கள் தோழரை காப்பாற்றுங்கள் என்று ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கூறினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை விட்டு வேகமாக புறப்பட்டார்கள். அவர்கள் தங்களது தலையில் 4 சடை பின்னி இருந்தார்கள். தனது இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவித்தார்கள். அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு தங்களது கோபத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது திருப்பினார்கள். நிராகரிப்பவர்களின் கடும் தாக்குதலுக்கு ஆளாகிய பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களிடம் திரும்பி வந்தார். அவருடைய சடையில் நாங்கள் எங்கு தொட்டாலும் அதிலிருந்து முடிகள் கையுடனேயே வந்துவிட்டன. ஆதாரம் முக்தசுரு சீரா. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவுதல். அநியாயங்களும் கொடுமைகளும் நிறைந்து காணப்பட்ட அக்கால சூழ்நிலையில் முஸ்லிம்களின் பாதையை ஒளிமயமாக்கும் ஒரு மின்னல் வெட்டியது. அதுதான் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவிய நிகழ்ச்சி. ஆம், நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு இறுதியில் துல்ஹஜ் மாதத்தில் அவர்கள் இஸ்லாமை தழுவினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமானதற்குரிய காரணம், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கருகில் அமர்ந்திருந்த போது அவ்வழியாக வந்த அபு ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடும் வார்த்தைகளால் இம்சித்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் வாய்மூடி மௌனமாகவே இருந்தார்கள்.
பிறகு அபூ ஜஹல் ஒரு கல்லால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மண்டையில் அடித்து காயப்படுத்திவிட்டு காபாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த குறைஷிகளின் சபையில் போய் அமர்ந்து கொண்டான். நபி அவர்களின் தலையில் இருந்து ரத்தம் கசிந்தது. சஃபா மலையில் இருந்த தனது வீட்டில் இருந்து கொண்டு இக்காட்சியை அப்துல்லா இப்னு ஜுத்ஆனின் அடிமை பெண் பார்த்து வேட்டையிலிருந்து வில்லுடன் வந்து கொண்டிருந்த ஹம்சாவிடம் இச்சம்பவத்தை கூறினார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகளில் மிகவும் வலிமைமிக்க வாலிபராக இருந்தார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சினம் கொண்டு எழுந்தார். அபுஜகளை தேடி பள்ளிக்குள் நுழைந்து, ஏ கோழையே, எனது சகோதரரின் மகனையா திட்டி காயப்படுத்தினாய்? நானும் அவரது மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று கூறி தனது வில்லால் அவனது தலையில் அடித்து பெரும் காயத்தை ஏற்படுத்தினார். அபுஜகளின் குடும்பமான பனு மக்ஜூமில் உள்ள ஆண்கள் கொதித்தெழுந்தார்கள். ஹம்சாவிற்கு ஆதரவாக ஹாஷிம் கிளையார்களும் கொதித்தெழுந்தார்கள். இதனை கண்ட அபுஜஹல், அபு உமாராவை விட்டுவிடுங்கள், ஹம்சாவை விட்டுவிடுங்கள், நான் அவரது சகோதரரின் மகனை மிக கொச்சையாக ஏசிவிட்டேன், அதுதான் என்னை அவர் தாக்குவதற்கு காரணம் என்று கூறினான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். தனது குடும்பத்தைச் சேர்ந்த பாசத்திற்குரிய ஒருவர் இழிவாக்கப்படுவதை பொறுக்க முடியாத ரோஷத்தில்தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முதலில் இஸ்லாமை ஏற்றார். பிறகு அல்லாஹ்வின் அருளால் இஸ்லாமை புரிந்து கொண்டு வலிமை வாய்ந்த இஸ்லாம் எனும் வளையத்தை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவிய பின் முஸ்லிம்களின் மதிப்பு உயர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவுதல். அநியாயங்கள், அடக்குமுறைகள் எனும் மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்களின் வழிக்கு ஒளிகாட்ட மற்றொரு மின்னல். ஆம், இம்மின்னல் முந்திய மின்னலை விட, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமானதை விட பன்மடங்காக ஒளி வீசியது. அதுதான் உமர் இப்னு கத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது. நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை தழுவி 3 நாட்கள் கழித்து உமர் இஸ்லாமை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இஸ்லாமை தழுவ வேண்டும் என அல்லாஹ்விடம் துஆ செய்திருந்தார்கள், பிரார்த்தனை செய்திருந்தார்கள். அல்லாஹ்வே, உமர் இப்னு கத்தாப் அல்லது அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் ஆகிய இருவரில் உனக்கு விருப்பமானவரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அவர்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர் உமராக இருந்தார் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அனஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அறிவிக்கிறார்கள். உமர் இஸ்லாமை தழுவிய நிகழ்ச்சி விவரிக்கும் அறிவிப்புகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது உமரின் உள்ளத்தில் இஸ்லாம் படிப்படியாகத்தான் வேரூன்றியது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த அறிவிப்புகளை சுருக்கமாக நாம் பார்ப்பதற்கு முன் உமரிடம் இருந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் முதலில் பார்ப்போம். உமர் நல்ல வலிமையும் கம்பீரமான இயல்பும் உடையவர். அவரால் முஸ்லிம்கள் பல வகையான தொந்தரவுகளை, எண்ணற்ற இன்னல்களை நீண்ட காலமாக அனுபவித்து வந்தார்கள். எனினும் அவரது உள்ளத்தில் பல மாறுபட்ட உணர்ச்சிகளின் போராட்டம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒருபுறம் தங்களது மூதாதையர்கள் கடைபிடித்து வந்த சடங்குகளை பின்பற்றி அவற்றுக்காக வீறு கொண்டு எழுந்தார். மற்றொரு புறம் கொள்கையில் முஸ்லிம்களுக்கு இருந்த உறுதியையும் அதற்காக சோதனைகள் அனைத்தையும் அவர்கள் தாங்கிக் கொள்வதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார். மேலும் ஒரு நல்ல பகுத்தறிவுவாதிக்கு வரும் சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்திலும் அவ்வப்போது தோன்றி மறைந்தன. ஒருவேளை இஸ்லாமிய போதனை மற்றவற்றை விட தூய்மையானதாக, சரியானதாக இருக்கலாமோ என யோசிப்பார். அதனால்தான் அவருக்கு இஸ்லாமின் மீது கோபம் பொங்கி எழும்போதெல்லாம் உடனடியாக அடங்கியும் விட்டது. உமர் இஸ்லாமை தழுவிய நிகழ்ச்சி விவரிக்கும் அறிவிப்புகளை முறையாக இங்கு நாம் பார்ப்போம். ஓர் இரவில் தனது வீட்டுக்கு வெளியில் தூங்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. நேராக ஹரமுக்கு வந்து காபாவின் திரைக்குள் நுழைந்து கொண்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாயங்கள் அல் ஹாக்கா ஓத அதன் வசன அமைப்புகளை ரசித்து உமர் ஓதுதலை செவிமடுத்தார். இதைத் தொடர்ந்து உமர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்த நான் எனது எண்ணத்தில், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் கவிஞராக இருப்பாரோ என்று என் உள்ளத்தில் கூற, நிச்சயமாக இது நம்மால் அறிவிக்கப்பட்டபடி மிக்க சங்கை பொருந்திய ஒரு தூதரால் கூறப்பட்டதாகும். இது ஒரு கவிஞனுடைய சொல்லல்ல. எனினும் இதனை நீங்கள் வெகு சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்ற வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 69 வசனங்கள் 40-41. அடுத்து, இவர் ஜோசியக்காரராக இருப்பாரோ என்று என் உள்ளத்தில் நான் கூற, இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல. எனினும் இதனை கொண்டு வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுபதேசம் அடைகின்றீர்கள். உலகத்தார்களின் இறைவனால் இது இறக்கப்பட்டுள்ளது.
அல் குர்ஆன் அத்தியாயம் 69 வசனங்கள் 42-43 என்ற வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அது சமயம் எனது உள்ளத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இது உமர் இதயத்தில் விழுந்த இஸ்லாமின் முதல் விதையாகும். எனினும் அறியாமைக்கால எண்ணங்களும் மூட பழக்க வழக்கங்களின் பிடிவாதமும் மூதாதையர்களின் மார்க்கத்தை உயர்வாக கருதி வந்ததும் அவரது உள்ளம் ஒத்துக்கொண்டிருந்த மகத்தான உண்மையை மறைத்திருந்தது. தனது உள்ளத்தில் பொதிந்து கிடந்த உணர்வை பொருட்படுத்தாமல் இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுவதிலேயே தீவிரம் காட்டி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவருக்கு இருந்த அளவு மீறிய கோபத்தினால் வாளை ஏந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கதையை முடித்துவிட வெளியேறினார். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியில் அவரை சந்தித்து, உமரே, நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்க, நான் முஹம்மதை கொல்லச் செல்கிறேன் என்றார். அதற்கு நுஐம், நீ முஹம்மதை கொலை செய்துவிட்டு ஹாஷிம், ஜுஹ்ரக் இவ்விரு கிளையார்களிலிருந்து பயமின்றி தப்பித்து வாழ்வது எங்கனம் என்று அச்சுறுத்தினார். அவரை நோக்கி, நீ உனது மார்க்கத்தை விட்டுவிட்டு அவரது மார்க்கத்திற்கு சென்று விட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது என்று உமர் கூறினார். அதற்கு நுஐம், உமரே, ஆச்சரியமான ஒன்றை நான் உமக்கு சொல்லட்டுமா? உனது சகோதரியும் அவரது கணவர் உனது மச்சானும் உனது மார்க்கத்தை விட்டுவிட்டு முஹம்மதின் மார்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்று கூறியதுதான் தாமதம். அந்த இருவரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை நோக்கி உமர் விரைந்தார். அப்போது அங்கு கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரின் சகோதரிக்கும் அவரது கணவருக்கும் தனது ஏட்டில் உள்ள தாஹா என தொடங்கும் அத்தியாயம் தாஹாவின் வசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். உமர் வருவதை அறிந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டினுள் மறைந்து கொண்டார்கள். உமரின் சகோதரியும் அந்த ஏட்டை மறைத்து விட்டார்கள். எனினும் உமர் வீட்டிற்கு அருகே வந்தபோது கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்த சப்தத்தை கேட்டுவிட்டார். வீட்டினுள் நுழைந்த உமர், உங்களிடம் நான் செவிமடுத்த இந்த மெல்லிய சப்தம் என்ன என்று கேட்டதற்கு, நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அந்த இருவரும் கூறினார்கள். அப்போது உமர், நீங்கள் மதம் மாறிவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவரது மச்சான், உமரே, சத்தியம் உன்னுடைய மார்க்கத்தை தவிர வேறொன்றில் இருந்தால் உன் கருத்து என்ன என்று கேட்க, உமர் கடுஞ்சனம் கொண்டு தனது மச்சானின் மீது பாய்ந்து அவரை பலமாக தாக்கி மிதிக்கவும் செய்தார். அவரது சகோதரி தனது கணவரை விட்டு உமரை விலக்கினார். உமர் கடுமையாக தன் சகோதரியின் கன்னத்தில் அறைந்து அவரது முகத்தை இரத்த காயப்படுத்தினார். கோபம் கொண்ட உமரின் சகோதரி, உமது மார்க்கமல்லாத வேறொன்றில் உண்மை இருந்தாலுமா அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று உரக்க கூறினார். தனது கோபம் பலனற்று போனதைக் கண்டு உமர் நிராசை அடைந்தார். தனது சகோதரிக்கு ஏற்பட்ட இரத்த காயத்தை பார்த்து அவருக்கு கை சேதமும் வெட்கமும் ஏற்பட்டது. உங்களிடம் உள்ள இந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்கள், நான் அதை படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதற்கு அவரது சகோதரி, நீ அசுத்தமானவர், நீர் எழுந்து குளித்து வாரும் என்று கூறி அதை தர மறுத்து விட்டார். பிறகு குளித்து வந்தவுடன் திருமறையை கையிலேந்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று ஓதியவுடன், ஆஹா, என்ன தூய்மையான பெயர்கள் என்று கூறி தொடர்ந்து தாஹா என்று தொடங்கி 14வது வசனம் வரை ஓதி முடித்துவிட்டு, இது எவ்வளவு அழகான சொற்கள், எவ்வளவு இனிமையான வசனங்கள், எனக்கு முஹம்மதை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உமரின் பேச்சை கேட்ட கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறி வந்து, உமரே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், வியாழன் இரவு அல்லாஹுவே உமர் அல்லது அபுஜஹல் மூலமாக இஸ்லாமுக்கு உயர்வை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள். நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை உங்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நான் உண்மையில் நம்புகிறேன் என்று உரைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில் உள்ள இல்லத்தில் இருந்தார்கள். உமர் தனது வாளை அணிந்து கொண்டு நபி அவர்களின் வீட்டை நோக்கி வந்தார். உமர் கதவை தட்டிய போது ஒருவர் கதவின் இடுக்கின் வழியாக உமரை வாள் அணிந்த நிலையில் பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அச்செய்தியை கூறினார். அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். மக்கள் உமர் வந்திருக்கிறார் என்று கூறினார்கள். ஓ, உமரா வந்திருக்கிறார், அவருக்கு கதவை திறந்து விடுங்கள். அவர் நன்மையை நாடி வந்திருந்தால் அந்த நன்மையை நாம் அவருக்கு கொடுப்போம். அவர் தீமையை நாடி வந்திருந்தால் அவரது வாளாலேயே அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் உள்பகுதியில் வஹ்யி இறைச்செய்தி வந்த நிலையில் இருந்தார்கள்.
சிறிது நேரத்திற்கு பிறகு உமரை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரின் சட்டையையும் வாளையும் பிடித்து அவரை குலுக்கி, உமரே, நீ வழிகேட்டிலிருந்து விலக மாட்டாயா? வலிதுக்கு ஏற்பட்டதை போன்ற கேவலத்தையும் தண்டனையும் அல்லாஹ் உனக்கு இறக்க வேண்டுமா? அல்லாஹுவே, இதோ உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறார். அல்லாஹுவே, உமரால் இஸ்லாமிற்கு உயர்வை கொடு என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறி இஸ்லாமை தழுவினார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவின் தூதர் நீங்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் என்பதே இதன் பொருளாகும். இதனை பார்த்த வீட்டில் உள்ளவர் தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று முழங்கினார்கள். அந்த சப்தத்தை பள்ளியில் உள்ளவர்களும் கேட்டார்கள். யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலிமை மிக்கவராக இருந்தார். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது இணை வைப்பவர்களுக்கிடையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதுடன் இனி தங்களுக்கு இழிவும் பலவீனமும் தான் என்பதை அவர்களுக்கு உணர வைத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவியது முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் இஸ்லாமை தழுவிய போது மக்கா வாசிகளில் நபி அவர்களுக்கு மிக கடுமையான எதிரி யார் என்று யோசித்தேன். அபு ஜஹல் தான் அந்த எதிரி என்று கூறிக்கொண்டு நான் அவனிடம் வந்து அவனது வீட்டுக் கதவை தட்டினேன். என்னை பார்த்த அவன், வருக வருக, நீங்கள் வந்ததற்குரிய காரணம் என்ன என்று வினவினான். நான் அல்லாஹ்வையும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டேன். அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மை என்று நம்புகிறேன் என்று கூறினேன். அதற்கவன், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும், நீ கொண்டு வந்ததையும் கேவலப்படுத்தட்டும் என்று கூறி என் முகத்தில் கதவை அறைந்து சாத்திவிட்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அக்காலத்தில் ஒருவர் முஸ்லிமாகி விட்டார் என்று தெரிய வந்தால் அனைவரும் அவரை பிடித்து அடிப்பார்கள், சண்டை செய்வார்கள். நானும் முஸ்லிமாகி எனது தாய் மாமா ஆசிப் இப்னு ஹாஷிமிடம் வந்து அதை கூறியவுடன் அவர் என்னை ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார். அவ்வாறே குறைஷி பெரியோர்களில் ஒரு முக்கியமானவரிடம் சென்று கூறினேன். அவரும் என்னை ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவிய செய்தி குறைஷிகள் எவருக்கும் தெரியவில்லை. இதனால் செய்திகளை மக்களிடத்தில் மிக அதிகம் பரப்புபவர் யார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரித்தார்கள். அதற்கு ஜமீல் இப்னு முஅம்மர் அல் ஜுமஹி என்று பதில் கூறப்பட்டவுடன் அவரிடம் சென்றார்கள். நானும் உடனிருந்தேன். அப்போது எனக்கு பார்ப்பதையும் கேட்பதையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வயதுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் சென்று, ஓ ஜமீல், நான் முஸ்லிமாகிவிட்டேன் என்று கூறியவுடன் அவர் மறுபேச்சு பேசாமல் நேராக பள்ளிக்கு சென்று உரத்த குரலில், ஓ குறைஷிகளே, கத்தாபின் மகன் மதம் மாறிவிட்டான் என்று கத்தினான். அவனுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டு, இவன் பொய் கூறுகிறான், நான் மதம் மாறவில்லை, மாறாக முஸ்லிமாகிவிட்டேன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், அவனது தூதரை உண்மை என்று மெய்ப்பித்தேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட மக்கள் ஒன்று கூடி உமரின் மீது பாயத் தொடங்கினார்கள். அவர்கள் உமரிடம் சண்டையிட உமரும் அவர்களிடம் சண்டையிட்டார். சூரிய வெப்பம் அதிகரித்த போது களைத்துவிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே உட்கார்ந்து விட்டார். மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கூறுகிறேன், நாங்கள் குறைந்தது 300 நபர்களாக பெருகிவிட்டால் ஒன்று மக்காவின் ஆதிக்கம் உங்களுக்கு அல்லது எங்களுக்காகிவிடும் என்று கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இதற்கு பிறகு உமரை கொலை செய்ய கருதி இணை வைப்பவர்கள் உமரின் வீட்டுக்கு படையெடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் பயந்த நிலையில் இருந்தபோது அபு அம்ர் ஆஸ் இப்னு வாயில் என்பவர் வந்தார். அவர் யமன் நாட்டு போர்வையும் கை ஓரம் பட்டினால் அலங்கரிக்கப்பட்ட சட்டையும் அணிந்திருந்தார். அறியாமை காலத்தில் அவரது கிளையார்களான பனு சஹம் எங்களுடைய நட்புக்குரிய கிளையார்களாக இருந்தார்கள். அவர் உமரிடம், உனக்கு என்ன நேர்ந்தது என்று வினவினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் முஸ்லிம் ஆனதற்காக என்னை உமது கூட்டம் கொலை செய்ய முனைகிறார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், அப்படி ஒரு காலம் நடக்காது என்று கூறினார். அவர் இந்த சொல்லை கூறியதற்கு பிறகு உமர் நிம்மதி அடைந்தார். இதற்கு பிறகு ஆஸ் வெளியேறி வந்து பார்த்தபோது அங்கு மக்களின் பெருங்கூட்டம் ஒன்று இருந்தது. அவர்களை கண்ட ஆஸ், எங்கே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, இதோ கத்தாபின் மகன் மதமாறிவிட்டார், அவரிடம்தான் வந்துள்ளோம் என்று கூறினார்கள். அதற்கு ஆஸ், அவரை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது என்று கூறவே அனைவரும் திரும்பிச் சென்று விட்டார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இதுவரை கூறிய நிகழ்ச்சிகள் இணை வைப்பவர்களை கவனித்து கூறப்பட்டது. முஸ்லிம்களை கவனித்து பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவியது வித்தியாசமான ஒன்றாகவே இருந்தது.
இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உமரிடம் உங்களுக்கு ஃபாரூக் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஹம்சா முஸ்லிமானார், பிறகு நான் முஸ்லிமானேன் என்று தான் முஸ்லிமான சம்பவத்தை கூறினார்கள். அதன் இறுதியில் அவர்கள் கூறியது என்னவென்றால், நான் முஸ்லிமான போது, அல்லாஹ்வின் தூதரே, நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில்தானே இருக்கிறோம் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில்தான் இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான், அப்போது ஏன் மறைவாக செயல்பட வேண்டும்? உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையாக சத்தியத்தை கூறியே ஆக வேண்டும் என்று கூறி முஸ்லிம்களை 2 அணிகளாக ஆக்கி ஓர் அணியில் நானும் மற்றொரு அணியில் ஹம்சாவும் இருந்து கொண்டு நபி அவர்களை 2 அணிகளுக்கு நடுவில் ஆக்கிக் கொண்டோம். திருகையிலிருந்து மாவு தூள்கள் பறப்பது போன்று எங்களது அணிகளில் இருந்து புழுதிகள் பறந்தன. நாங்கள் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் என்னையும் ஹம்சாவையும் பார்த்த குறைஷிகளுக்கு இதுவரை ஏற்பட்டிராத கைசேதமும் துக்கமும் ஏற்பட்டது. அன்றுதான் நபி அவர்கள் எனக்கு அல் ஃபாரூக் என பெயரிட்டார்கள். அல் ஃபாரூக் என்றால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில், உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துபவர் என்று பொருள். ஆதாரம் தாரிக் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாகும் வரை நாங்கள் காபாவுக்கு அருகில் தொழ முடியாதவர்களாகவே இருந்தோம் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆதாரம் முக்தஸருஸ் சீரா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை தழுவிய போதுதான் இஸ்லாம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. பகிரங்கமாக இஸ்லாமிய அழைப்பு விடப்பட்டது. காபாவை சுற்றி கூட்டமாக நாங்கள் அமர்ந்தோம். மேலும் எங்களுக்கு காபாவை தவாப் செய்ய முடிந்தது. எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்பவர்களிடம் அவர்கள் செய்யும் கொடுமைகளில் சிலவற்றுக்காவது நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று சுஐப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆதாரம் தாரிக் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமானதற்கு பிறகே நாங்கள் பலமிக்கவர்களாக ஆனோம் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நபி அவர்களுக்கு முன் உத்பா. ஹம்சா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 வீரர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களை வேதனை செய்வதிலிருந்து சற்று பின்வாங்கினார்கள். நபி அவர்களுடனும் முஸ்லிம்களுடனும் உண்டான தங்களது நடவடிக்கைகளை மாற்றத் தொடங்கினார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதை விரும்பி முஸ்லிம்களுக்கு ஆசாபாசங்களையும் ஆசைகளையும் காட்டினார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கும் அழைப்பு பணிக்கும் முன்னால் உலகம் அனைத்தையும் கொட்டி கொடுத்தாலும் அது மோமீன்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமமாகாது என்பது இந்த அறிவியினர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? ஆகவே இவர்கள் தங்களது முயற்சியில் படுதோல்வி கண்டார்கள். ஹம்சாவும் இஸ்லாமை தழுவி நாளுக்கு நாள் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாகிய சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் பார்ப்போம். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் தனியாக அமர்ந்திருந்தார்கள். உத்பா இப்னு ரபியா குறைஷிகளிடம், குறைஷிகளே, நான் முஹம்மதிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சிலவற்றை அவருக்கு கூறுகிறேன். அவற்றை அவர் ஏற்றுக்கொண்டால் நாம் அவருக்கு அவற்றை கொடுத்து விடுவோம். அவர் நம்மை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று கூறினான். அப்போது குறைஷிகள், அப்படியே ஆகட்டும் அபுல் வலீதே, நீ சென்று அவரிடம் பேசிவா என்றார்கள். உத்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, எனது சகோதரனின் மகனே, நீ எங்களில் குடும்பத்தாலும் வம்சத்தாலும் கண்ணியமிக்கவர். ஆனால் நீ உன் சமுதாயத்தவரிடம் ஆபத்தான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாய். அதன் மூலம் உமது சமுதாயத்தவரின் ஒற்றுமையை குலைத்து விட்டாய். அறிஞர்களை முட்டாளாக்கி விட்டாய். அவர்களின் சிலைகளையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டாய். முன் சென்ற உன் முன்னோரை காஃபிர், நிராகரித்தவர் என்று கூறிவிட்டாய். நான் உனக்கு முன்பு சில விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். அதை நன்கு யோசித்து ஒரு முடிவைச் சொல். அதில் ஏதாவது ஒன்று உனக்கு விருப்பமானதாக இருக்கலாம் என நயமாக பேசினான். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் வலீதே, சொல், நான் கேட்கிறேன் என்றார்கள். அவன், எனது சகோதரரின் மகனே, நீ கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலம் பொருள் சேகரிப்பதை விரும்பி நீ எங்களில் மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நாங்கள் எங்கள் செல்வங்களை சேர்த்து உன்னிடம் கொடுத்து விடுகிறோம். இல்லை, உனக்கு ஆட்சி வேண்டுமென்றால் உன்னை எங்கள் அரசராக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லது உனக்கு ஏதேனும் ஜின்களின் தொல்லை இருந்து அதை உன்னால் தடுக்க முடியவில்லை என்றால் உன்னை நாங்கள் குணப்படுத்துவதற்காக எங்களின் செல்வங்கள் அனைத்தையும் செலவு செய்து உனக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சில நேரங்களில் ஜின்களின் சேட்டை மிகைத்து வைத்தியம் பார்க்கும் அவசியம் ஏற்படலாம் என்று கூறினான். உத்பா தனது பேச்சை முடித்த பிறகு, அபுல் வலீதே, நீ உனது பேச்சை முடித்துக் கொண்டாயா
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அவன் ஆம் என்றான். இப்போது நான் சொல்வதை கேள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அவ்வாறே செய்கிறேன் என்று அவன் பதிலளித்தான். பிறகு நபி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து அத்தியாயம் ஃபுஸ்ஸிலத்தை ஓதி காட்டினார்கள். முதுகுக்கு பின் தன்னுடைய கைகளை ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு நபி அவர்கள் ஓதுவதை மிக கவனமாக கேட்டான். பிறகு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்து முடித்தார்கள். பின்னர் அபுல் வலிதே, நீ செவியேற்க வேண்டியதையெல்லாம் செவியேற்று விட்டாய், நீயே இப்பொழுது முடிவு செய்து கொள் என்று மொழிந்தார்கள். அதற்கு பிறகு உத்பா தனது நண்பர்களிடம் திரும்பி வந்தபோது அவர்கள் தங்களுக்குள் அல்லாஹ் மீது சத்தியமாக அபுல் வலித் முகம் மாறியவனாக வந்திருக்கின்றான் என்று பேசிக்கொண்டார்கள். உத்பா வந்தவுடன் நீ என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கின்றாய் என வினவினார்கள். இதுவரை கேட்டிராத பேச்சை அல்லவா நான் கேட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமாக அது கவிதையும் அல்ல, சூனியமும் அல்ல, ஜோசியமும் அல்ல. குறைஷிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். இவரை விட்டு ஒதுங்கி விடுங்கள். இவருக்கும் இவரது பணிக்கும் இடையில் குறுக்கிடாதீர்கள். அல்லாஹின் மீது சத்தியமாக இவரிடமிருந்து நான் கேட்டு வந்த பேச்சுக்கு மகத்தான ஆற்றல் இருக்கிறது. மற்ற அரபியர்கள் அவரை அழித்து விட்டால் அதுவே நமக்கு போதும். நமது நோக்கமும் அதுவே. மாறாக மற்ற அரபுகளை இவர் வெற்றி கொண்டால் அவருக்கு கிடைக்கும் ஆட்சி உங்களுடைய ஆட்சியே, அவருக்கு கிடைக்கும் கண்ணியம் உங்களுடைய கண்ணியமே, அவர் மூலமாக கிடைக்கும் அனைத்து பாக்கியங்களுக்கும் நீங்களும் முழு உரிமை பெற்றவர்கள்தான் என்று கூறினான். இதனை கேட்ட அவர்கள், அபுல் வலிதே, அல்லாஹின் மீது ஆணையாக அவர் தன்னுடைய நாவன்மையால் உன்னை வசியப்படுத்தி விட்டார் என்றார்கள். அவரை பற்றி எனது கருத்து இதுதான். இனி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டான் உத்பா. ஆதாரம் இப்னு ஹிஷாம். மற்றும் சில அறிவிப்புகளில் வருவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13ஆம் வசனத்தை ஓதிய போது முஹம்மதே போதும் போதும் என்று கூறி தனது கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயின் மீது வைத்து இரத்த உறவின் பொருட்டால் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினானாம். அதற்கு காரணம் அல்லாஹுவின் எச்சரிக்கை உண்மையில் நிகழ்ந்துவிடும் என்று அவன் பயந்ததுதான். பிறகு எழுந்து சென்று தனது கூட்டத்தாரிடம் இதற்கு முன் கூறப்பட்டது போன்று செய்திகளை கூறினான். ஆதாரம் தஃப்சீர் இப்னு கசீர். பேரம் பேசும் தலைவர்கள். உத்பாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதிலால் குறைஷிகள் முற்றிலும் நிராசை அடைந்து விடவில்லை. ஏனென்றால் உத்பாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வசனங்களை ஓதி காட்டினார்கள். அது கோரிக்கையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வது அல்லது மறுப்பதாக ஆக முடியாது. எனவே மிகுந்த ஆராய்ச்சியுடனும் சிந்தனையுடனும் பிரச்சனையின் பல கோணங்களை அலசிய பிறகு ஆலோசனை செய்வதற்காக சூரியன் மறைந்ததும் காபாவின் பின்புறம் குறைஷி தலைவர்கள் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்தார்கள். ஏதோ நன்மையை இவர்கள் நாடிவிட்டார்கள் என்ற பேராவலில் நபி அவர்கள் விரைந்து வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்தபோது உத்பா கூறியதையே குறைஷி தலைவர்கள் கூறினார்கள். அதாவது உத்பா மட்டும் கூறியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நம்பவில்லை. நாம் அனைவரும் சேர்ந்து கூறினால் நம்மை நம்பி ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் எண்ணினார்கள் போலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிகளுக்கு கூறிய பதில் என்னவென்றால், நீங்கள் கூறுவது எதுவும் என்னிடம் இல்லை. உங்களின் பொருளை அல்லது உங்களிடம் சிறப்பை அல்லது உங்கள் மீது ஆட்சி செய்வதை தேடி நான் இந்த மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. எனினும் அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பி என் மீது ஒரு நூலையும் இறக்கியிருக்கின்றான். உங்களுக்கு நற்செய்தி சொல்பவராகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நான் இருக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். எனது இறைவனின் தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு முன் வைத்துவிட்டேன். உங்களுக்கு நல்லுபதேசம் செய்துவிட்டேன். நான் உங்களிடம் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஈருலக பாக்கியமாக ஆகும். நீங்கள் அதை மறுத்தால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இடையில் தீர்ப்பளிக்கும் வரை அல்லாஹுவின் கட்டளைக்காக நான் பொறுத்திருப்பேன். இத்திட்டம் நிறைவேறாததால் மற்றொரு திட்டத்திற்கு சென்றார்கள். அதாவது, நீங்கள் உங்களது இறைவனிடம் கூறி இந்த மலைகளை இடம்பெயரச் செய்ய வேண்டும், இந்த ஊர்களை செழிப்பாக்க வேண்டும், அவற்றின் நதிகளை ஓட வைக்க வேண்டும், இறந்துவிட்ட முன்னோர்களை குறிப்பாக குசை இப்னு கிலாஃபை உயிர்ப்பிக்க வேண்டும், மரணித்தவர்கள் எழுந்து நீங்கள் கூறுவது உண்மை என்று கூறினால் நாங்கள் உங்கள் கூற்றை நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் கூறிய பதிலையே கூறினார்கள். மற்றொரு திட்டத்தை முன்வைத்தார்கள். அதாவது, நீங்கள் உங்களை காப்பதற்கு உங்களுடைய இறைவனிடம் ஒரு மலக்கை, ஒரு வானவரை அனுப்பும்படி கோருங்கள். நாங்கள் அவர்
அவருடன் பேசி தெரிந்து கொள்வோம். உங்களுக்காக பல தோட்டங்களையும் மாட மாளிகைகளையும் தங்கம் வெள்ளியிலான கஜானாக்களையும் அருளும்படி கோருங்கள் என்றார்கள். இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூறிய பதிலையே கூறினார்கள். அடுத்து மற்றொரு திட்டத்திற்கு சென்றார்கள். அதாவது, எங்களுக்கு வேதனை இறக்குங்கள், வானத்தை உடைத்து எங்கள் மீது போடுங்கள், நீங்கள் எச்சரிப்பவற்றை இப்போதே எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது அல்லாஹ்வின் நாட்டம், அவன் நாடினால் அதை செய்வான் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அந்த இணை வைப்பவர்கள், நாங்கள் உங்களுடன் உட்கார்ந்து உங்களிடம் பல கேள்விகளை கேட்போம், பல கோரிக்கைகளை விடுப்போம் என்பது உங்களது இறைவனுக்கு தெரியாதா? நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்வதற்கு தேவையானதை உங்களுக்கு இறைவன் கற்றுத்தரவில்லையா? நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அவன் எங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதை உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எச்சரித்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் உங்களை அழிக்கும் வரை அல்லது நீங்கள் எங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு இழைத்த அநீதத்திற்காக நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் என்றார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து தனது குடும்பத்தினர்களிடம் வந்தார்கள். தான் விரும்பியபடி தமது சமூகத்தினர் இஸ்லாமை ஏற்காததால் நபி அவர்கள் கவலை அடைந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அபு ஜஹலின் கொலை முயற்சி. கூட்டத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்றவுடன் அபு ஜஹல் அகந்தையுடன், குறைஷி கூட்டமே, நமது மார்க்கத்தை இகழ்வது, நமது முன்னோர்களை ஏசுவது, நம்முடைய அறிஞர்களை முட்டாளாக்குவது, நம்முடைய சிலைகளை திட்டுவது, இவற்றை தவிர வேறு எதனையும் செய்ய மாட்டேன் என்று முகம்மது கூறிவிட்டார். ஆகவே அவர் தொழுகையில் சஜிதா செய்யும் போது மிகப்பெரிய ஒரு கல்லால் அவர் தலையை நசுக்குவேன் என்று அல்லாஹ்விடம் நான் உடன்படிக்கை செய்கிறேன். அவ்வாறு செய்த பின் நீங்கள் என்னை அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தாலும் சரி அல்லது அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றினாலும் சரி, அப்து மனாஃப் குடும்பத்தினர் தாங்கள் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்றான். அதற்கு அக்கூட்டத்தினர், ஒரு காலம் நாம் உம்மை கைவிட்டு விட மாட்டோம், நீ விரும்பியபடியே செய் என்றார்கள். அன்று காலையில் அபு ஜஹல் தான் கூறியதை போன்று ஒரு கல்லுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான். வழக்கம் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் வந்து தொழ நின்றார்கள். குறைஷிகள் அபு ஜஹல் செய்வதை வேடிக்கை பார்க்க தங்களது சபைகளில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். நபி அவர்கள் சஜிதா செய்த போது அபு ஜஹல் கல்லை சுமந்தவனாக நபி அவர்களை நோக்கிச் சென்றான். நபி அவர்களுக்கு அருகில் வந்ததும் பயந்து நிறம் மாறி திடுக்கிட்டவனாக திரும்பினான். அவனது இரு கைகளும் கல்லின் மீது ஒட்டி கொண்டன. வெகு சிரமத்துடன் கல்லை கையிலிருந்து வீசினான். அதை பார்த்த குறைஷிகள் ஒரே குரலில், அபுல் ஹிக்கமே, என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார்கள். அதற்கு, நான் உங்களுக்கு நேற்று கூறியதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அருகில் சென்றபோது மிகப்பெரிய ஆண் வாலிப ஒட்டகம் ஒன்று எனக்கு தென்பட்டது. அதனுடைய தலையைப் போல, அதனுடைய கோரை பற்களைப் போல வேற எந்த ஒட்டகத்தையும் நான் பார்க்கவில்லை. அது என்னை கடிக்க வந்தது என்றான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம், அப்படி தோற்றமளித்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆவார். அவன் நெருங்கி இருந்தால் அவர் அவனை அழித்திருப்பார் என்று கூறினார்கள். சமரச முயற்சி. குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் உலக ஆசை காட்டினார்கள். அதற்கு நபி அவர்கள் மசியாததால் அடுத்து நபி அவர்களை எச்சரித்தார்கள், அச்சுறுத்தினார்கள். அதற்கும் நபி அவர்கள் அஞ்சாததால் குறைஷிகள் மாற்று வழியை தேடினார்கள். நபி அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என அவர்களால் உறுதியாக கூற முடியவில்லை. அதாவது நபி அவர்களுடைய மார்க்கம் உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று பெரும் சந்தேகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். நிச்சயமாக இதில் பெரும் சந்தேகத்தில் தான் அவர்கள் ஆழ்ந்து கிடக்கின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 14 என்று அல்லாஹ் அவர்களை பற்றி கூறியது போலவே அவர்கள் இருந்தார்கள். அடுத்த கட்ட முயற்சியாக மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் விட்டுத் தருவது, கொஞ்சம் நபி அவர்கள் விட்டுக் கொடுப்பது என்று நபி அவர்களுடன் பேரம் பேசி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பது உண்மையானதாக இருந்தால் தாங்களும் அந்த உண்மையை அடைந்தவர்களாகலாம் என்று கருதினார்கள். நபி அவர்கள் காபாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவர்களை அஸ்வத் இப்னு அல் முத்தலிப், வலீத் இப்னு முகீரா, உமையா இப்னு கலஃப், ஆஸ் இப்னு வாயில் ஆகியோர் சந்தித்தார்கள். இவர்கள் தங்களது கோத்திரத்தில் மிக மதிப்பு மிக்கவர்களாக விளங்கினார்கள். இவர்கள் நபி அவர்களிடம், முஹம்மதே, வாருங்கள், நீங்கள் வணங்குவதை நாங்களும் வணங்குகிறோம்.
நாங்கள் வணங்குவதை நீங்களும் வணங்குங்கள், நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் கூட்டாக இருப்போம். அதாவது நீங்கள் வணங்குவது நாங்கள் வணங்குவதை விட நன்மையாக இருப்பின் எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு கிடைத்துவிடும், நாங்கள் வணங்குவது நீங்கள் வணங்குவதை விட நன்மையானதாக இருப்பின் அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். இவர்களின் கூற்றுக்கு மறுப்பாக, நபியே, நிராகரிக்கும் மக்காவாசிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள், நிராகரிப்பவர்களே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்கவில்லை, அவ்வாறே இனியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன், நான் வணங்குபவனை இனி நீங்களும் வணங்குபவர்கள் அல்லர், உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கும் என்னுடைய செயலுக்குரிய கூலி எனக்கும் கிடைக்கும். அல் குர்ஆன் அத்தியாயம் 109 வசனங்கள் 1-6 வரை என்ற அத்தியாயம் அல் காஃபிரூனை முழுமையாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் எங்கள் கடவுள்களை தொட்டால் போதும், நாங்கள் உங்களது கடவுளை முழுமையாக வணங்குகிறோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் அத்தியாயம் அல் காஃபிரூனை இறக்கி வைத்தான். ஆதாரம் அத்துர்ருல் மன்சூர். தப்சீர் இப்னு ஜரீரில் வருவதாவது, குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களது கடவுளை நீங்கள் ஓராண்டு வணங்குங்கள், உங்களது கடவுளை நாங்கள் ஓராண்டு வணங்குகிறோம் என்று கூறினார்கள். அப்போது, நபியே, நீங்கள் கூறுங்கள், மூடர்களே, அல்லாஹ் அல்லாதவற்றையா வணங்குபடி என்னை நீங்கள் ஏவுகின்றீர்கள் என்ற அத்தியாயம் ஜுமரின் 64வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இவ்வாறான அற்பத்தனமிக்க பேச்சு வார்த்தைகளை தீர்க்கமான முடிவை கொண்டு அல்லாஹ் முறியடித்தும் குறைஷிகள் முழுமையாக நிராசையாகவில்லை. மாறாக மேலும் சற்று இறங்கி நபி அவர்களிடம் குர்ஆனின் போதனைகளில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற அடுத்த கோரிக்கை முன்வைத்தார்கள். இதோ அவர்களின் கூற்றை பற்றி அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். இவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் மறுமையில் நம்மை சந்திப்பதை நம்பாத இவர்கள் உங்களை நோக்கி, இது அல்லாத வேறொரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள், அல்லது எங்கள் இஷ்டப்படி இதனை மாற்றிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்த கூற்றுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான். அதற்கு அவர்களை நோக்கி, உங்கள் விருப்பத்திற்காக நானே என் இஷ்டப்படி இதனை மாற்றிவிட எனக்கு எவ்வித சக்தியும் இல்லை. வஹ்யி மூலம் எனக்கு அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறொன்றையும் நான் பின்பற்றுவதற்கில்லை. என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளுடைய வேதனைக்கு ஆளாக வேண்டியது ஏற்படும் என்று நிச்சயமாக நான் பயப்படுகின்றேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 15. மேலும் இவ்வாறு செய்வது எவ்வளவு ஆபத்தானது என்றும் அல்லாஹ் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான். நாம் உங்களுக்கு வஹி மூலம் அறிவித்ததை நீங்கள் விட்டுவிட்டு அது அல்லாததை நம்மீது நீங்கள் பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உங்களை அவர்கள் திருப்பிவிடவே இருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் செய்திருந்தால் உங்களை அவர்கள் தங்கள் நண்பராகவும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். உங்களை நாம் உறுதியாக்கி வைக்காவிட்டால் நீங்கள் ஒரு சிறிதேனும் அவர்கள் பக்கம் சாய்ந்துவிடக் கூடுமாயிருந்தது. அவ்வாறு நீங்கள் சாய்ந்திருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் உயிராக இருக்கும் போதும் நீங்கள் மரணித்த பின்னரும் 2 மடங்கு வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்திருப்போம். அதன் பின்னர் நமக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 73-75 வரை. மறு ஆலோசனை. எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் பேரங்களிலும் அனுசரித்தலிலும் குறைஷிகள் தோல்வியடைந்து என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்திருந்த போது அவர்களில் ஒரு ஷைத்தான் நலுர் இப்னு அல் ஹாரிஸ் என்பவன் ஒரு ஆலோசனையை கூறினான். குறைஷியர்களே, உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை. முஹம்மது உங்களில் வாலிபராக இருந்தபோது உங்களில் அன்பிற்குரியவராகவும் பேச்சில் உங்களின் உண்மையாளராகவும் அமானிதத்தை அதிகம் பேணுபவராகவும் இருந்தார். ஆனால் அவர் முதிர்ச்சி அடைந்து இந்த மார்க்கத்தை அவர் கொண்டு வந்த போது நீங்கள் அவரை சூனியக்காரர் என்று கூறினீர்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் சூனியக்காரராக இருக்க முடியாது. சூனியக்காரர்களை பற்றியும் அவர்களின் ஊதுதல் முடிச்சுகளை பற்றியும் நாம் நன்கறிவோம். பிறகு அவரை ஜோசியர் என்று கூறினீர்கள். அல்லாஹின் மீது ஆணையாக அவர் ஜோசியரும் அல்லர். ஏனென்றால் ஜோசியக்காரர்களையும் அவர்களது பொய்யாக புனையப்பட்ட புழுகுகளையும் நாம் நன்கறிவோம். அடுத்து அவரை கவிஞர் என்பதாக கூறினீர்கள். அல்லாஹின் மீது ஆணையாக அவர் கவிஞரும் அல்லர். ஏனென்றால் கவியையும் அதன் பல வகைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறினீர்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் பைத்தியக்காரரும் அல்லர்.
பைத்தியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவருக்கு பைத்தியத்தின் எந்த குழப்பமும் ஊசலாட்டமும் இல்லை. குறைஷிகளே, உங்களது நிலையை நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று அவன் கூறி முடித்தான். எல்லா எதிர்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் அசைந்து கொடுக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அனைத்து ஆசாபாசங்களையும் தூக்கி எறிந்தார்கள். எந்த நிலையிலும் தடுமாறவில்லை. மேலும் அவர்களிடம் உண்மை, ஒழுக்கம், பேணுதல், சிறந்த நல்ல பண்புகள் ஆழமாக குடிக்கொண்டிருந்தன. இதை கண்ட இணை வைப்பவர்களுக்கு முஹம்மது உண்மையில் தூதராக இருப்பாரோ என்ற சந்தேகம் வலுத்தது. எனவே யூதர்களுடன் தொடர்பு கொண்டு முஹம்மதை பற்றி உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். நலுர் இப்னு ஹாரிஸ் அவர்களுக்கு ஏற்கனவே மேற்கூறியவாறு உபதேசம் செய்திருந்தான். அவனையே மற்ற ஓரிருவருடன் சேர்த்து மதினாவில் உள்ள யூதர்களிடம் அனுப்ப முடிவு செய்தார்கள். நலுர் இப்னு ஹாரிஸ் மதினா சென்று அங்குள்ள யூத அறிஞர்களை சந்தித்து நபி அவர்கள் குறித்து விவாதித்தான். அவர்கள், நீங்கள் அவரிடம், ஒன்று, முன்னொரு காலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட வாலிபர்களை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமா? ஏனென்றால் அவர்களை பற்றி ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்கிறது. அவர்கள் என்னவானார்கள் என்று கேளுங்கள். அடுத்து, பூமியின் கிழக்கு மேற்கு பகுதிகளை எல்லாம் சுற்றி வந்த ஒருத்தரை பற்றிய செய்தி தெரியுமா என்று கேளுங்கள். அடுத்து, மூன்றாவதாக, ரூஹ், உயிர் என்றால் என்ன என்று கேளுங்கள். இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். அவர் இவற்றுக்கு சரியான பதில் கூறினால் அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி ஆவார், தூதராவார். அவ்வாறு கூறவில்லை என்றால் அவர் தானாக கதை கட்டி பேசுபவரே என அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். நலுர் மக்காவிற்கு வந்து, குறைஷிகளே, உங்களுக்கும் முஹம்மதுக்கும் இடையிலுள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறி யூதர்கள் கூறியதை அவர்களுக்கு அறிவித்தான். குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று 3 கேள்விகளையும் கேட்டார்கள். அவர் கேட்ட சில நாட்களுக்கு பிறகு கஹஃப் என்ற அத்தியாயம் அருளப்பட்டது. அதில் குகைவாசிகளாகிய அந்த வாலிபர்களின் வரலாறும் பூமியை சுற்றி வந்த துல்கர்னைன் என்பவரின் சரித்திரமும் தெளிவாக விவரிக்கப்பட்டது. ரூஹை பற்றிய பதில் குர்ஆனில் இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் இறங்கியது. இதைத் தொடர்ந்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளரே, சத்தியத்தில் உள்ளவரே என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அநியாயக்காரர்கள் ஏற்க மறுத்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணிக்கு இணை வைப்பவர்கள் செய்த எதிர்ப்பின் ஒரு சிறு பகுதியே இதுவரை நாம் கூறியதாகும். பல வகைகளில் முயன்றார்கள். படிப்படியாக பல வழிகளை இதுவல்லாமல் மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். வன்மையை அடுத்து மென்மை, மென்மையை அடுத்து வன்மை, சர்ச்சையை அடுத்து சமரசம், சமரசத்தை அடுத்து சர்ச்சை, எச்சரித்தல், பிறகு ஆசையூட்டுதல், ஆசையூட்டுதல், பிறகு எச்சரித்தல், ஊளையிடுதல், பிறகு அடங்குதல், தர்க்கித்தல், பிறகு நயமாக பேசுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுக் கொடுக்க வேண்டுதல், பிறகு தாங்களே விட்டுக் கொடுத்தல், இவ்வாறு கொஞ்சம் முன்னேறுதல், உடனே பின்வாங்குதல் என்று என்ன செய்வதென்றே புரியாமல் நிலை தடுமாறி நின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் குறுக்கிடாமல் ஒதுங்கிக் கொள்வதும் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. அவர்களின் நோக்கமே இஸ்லாமிய அழைப்பை அழிப்பதும் இறை நிராகரிப்பை வளர்ப்பதும் தான். பல வழிகளில் இவர்கள் முயன்றும் பல தந்திரங்களை கையாண்டும் அனைத்திலும் இவர்கள் தோல்வியையே கண்டார்கள். இறுதியாக வாள் எடுப்பதைத் தவிர அவர்களுக்கு முன் வேறு வழி தோன்றவில்லை. ஆயினும் வாளேந்துவதால் பிரிவினை அதிகமாகலாம், உயிர் பலிகள் ஏற்படலாம் என்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் பெரும் குழப்பத்தில் தத்தளித்தார்கள். குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதற்காக தங்களிடம் ஒப்படைக்க கோரிய அதே சமயத்தில் உக்பா, அபு ஜஹல் போன்றவரின் செயல்கள் மூலம் அந்த எண்ணம் அவர்களிடம் உறுதியாக இருக்கிறது என்பதை அபு தாலிப் நன்கு உணர்ந்து கொண்டார். எனவே ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கிளையினர்களை ஒன்று சேர்த்து அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அவ்விரு கிளையிலும் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் நிராகரிப்பவர்கள் என பாகுபாடின்றி அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக அனைவரும் காபாவில் ஒன்று கூடி ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் அபு தாலிபின் சகோதரன் அபு லஹப் இதற்கு உடன்படாமல் அவர்களை விட்டு பிரிந்து மற்ற குறைஷிகளுடன் சேர்ந்து கொண்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.